எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. மகரம் ராசிக்காரர்களே, உங்கள் முயற்சிகளில் ஒரு எதிர்பாராத பிரச்சனை உருவாகக்கூடும். அது ஆரம்பத்தில் ஒரு ஆபத்தாக தோன்றலாம். ஆனால் அந்த பிரச்சனைக்கு பின்னால் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் ராஜயோகம் மறைந்திருக்கிறது. இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பொதுவாகவே மகரம் ராசி பற்றி பேச ஆரம்பித்தால் அது சாதாரணமான ஒரு ராசி அல்ல என்று பலரும் கூறுவார்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் அமைதியான குணம் கொண்டவர்களாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு அசாதாரணமான உறுதி, பொறுமை, கட்டுப்பாடு ஆகியவற்றை கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையில் எந்த சவாலும் வந்தாலும் அதை அமைதியாக எதிர்கொண்டு வெற்றிகளை அடையக்கூடிய மன வலிமை இவர்களிடம் இருக்கும். இவர்களின் நடை, பேச்சு, செயல்கள் எல்லாமே ஒரு மரியாதைகளையும் கம்பீரத்தையும் காட்டும். இதனால் பலருக்கும் இவர்களை பார்த்தாலே ஒருவித நம்பிக்கை உருவாகும். மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை மிகவும் பொறுப்புடன் அணுகுவார்கள். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் யோசித்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். குடும்பத்திற்கும் உறவுகளுக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார்கள். எவ்வளவு சிரமம் இருந்தாலும் குடும்பத்தின் நலனுக்காக உழைப்பதை கடமையாக நினைப்பார்கள். அதே நேரத்தில் அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு பெரிய கனவு உள்ளத்தில் இருக்கும். அந்த கனவை அடைய அவர்கள் படிப்படியாக முயற்சி செய்து முன்னேறுவார்கள். மேலும் இந்த ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் பொறுமை. மற்றவர்கள் விரைவில் சோர்ந்துவிடும் சூழ்நிலைகளிலும் மகரம் ராசிக்காரர்கள் அமைதியாக தங்கள் பாதையை தொடர்வார்கள். வேலை, தொழில், வியாபாரம் எதிலும் இருந்தாலும் அவர்கள் மிகவும் ஒழுக்கத்துடன் செயல்படுவார்கள். இதனால் பலர் அவர்களை நம்பிக்கைக்குரியவர்களாக கருதுவார்கள். மேல் அதிகாரிகள் கூட இவர்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் இவர்களின் அமைதியான குணம் மற்றவர்களுக்கு புரியாமல் போகலாம். அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கும் எண்ணங்களை வெளியில் சொல்லாமல் வைத்திருப்பார்கள். இதனால் அவர்கள் கொஞ்சம் கடினமானவர்களாக நினைக்கலாம். ஆனால் உண்மையில் மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் உணர்ச்சி மிகுந்த மனம் கொண்டவர்கள். அவர்கள் நேசிக்கும் மனிதர்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். பண விஷயங்களில் மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள். வீண் செலவுகளை தவிர்த்து சேமிப்பதையே முக்கியமாக கருதுவார்கள். இதனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அவர்கள் நல்ல பொருளாதார நிலையை அடைவார்கள். மெதுவாக ஆரம்பித்தாலும் இறுதியில் பெரிய நிலையை அடைவது இவர்களின் வாழ்க்கை வழக்கம் என்று கூட சொல்லலாம். காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் இவர்களுக்கு நிலைத்தன்மை முக்கியம். ஒருவரை மனதில் வைத்து கொண்டால் அவர்களிடம் மிகவும் உண்மையாக இருப்பார்கள். குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் விருப்பமாக இருக்கும். குழந்தைகளிடம் அன்பாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பார்கள். மகரம் ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் வாழ்க்கையில் தாமதங்கள் வரலாம். ஆனால் அந்த தாமதங்கள் அவர்களுக்கு பெரிய அனுபவத்தையும் வலிமைகளையும் கொடுக்கும். இறுதியில் அவர்கள் அடையும் வெற்றி நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். இதனால் பல ஜோதிடர்கள் இந்த ராசியை மெதுவாக சென்று பெரிய வெற்றி பெறும் ராசி என்று கூட குறிப்பிடுவார்கள். அதே போலதான் மகரம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டமும் வாழ்க்கை முன்னேற்றமும். மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் மெதுவாக வந்தாலும் அது மிகவும் உறுதியானதாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் பல சவால்களையும் தடைகளையும் சந்திக்க நேரிடலாம். ஆனால் அந்த அனுபவங்களே அவர்களை மிகவும் வலிமையான மனிதர்களாக மாற்றும். பலர் எளிதில் அடைய முடியாத உயரத்தை மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் கடின உழைப்பிலும் உறுதியாலும் அடைந்து விடுவார்கள். அதிர்ஷ்டம் இவர்களுக்கு திடீரென வருவதில்லை. ஆனால் ஒரு காலம் வந்த பிறகு அது தொடர்ந்து இவர்களை தேடி வரும். குறிப்பாக வாழ்க்கையின் நடுப்பகுதியிலிருந்து இவர்களின் வளர்ச்சி வேகம் அதிகமாகும். அந்த நேரத்தில் அவர்கள் பொருளாதாரம், மரியாதை, சமூக அந்தஸ்து போன்றவற்றில் பெரிய உயரத்தை அடையக்கூடும். வேலை, தொழில் மற்றும் பணநிலை. மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் பொறுப்பான மற்றும் ஒழுக்கமான மனிதர்களாக இருப்பதால் வேலை இடங்களில் அதிக மதிப்பு பெறுவார்கள். எந்த வேலை கெடுத்தாலும் அதை மிகுந்த கவனத்துடன் செய்து முடிப்பார்கள். இதனால் மேலதிகாரிகள் அவர்களை நம்பிக்கைக்குரியவர்களாக கருதுவார்கள். அரசு, வேலை, நிர்வாகம், கட்டுமானம், நிலம் சம்பந்தமான தொழில், வணிகம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தில் அவர்கள் மிகவும் திட்டமிட்டு செயல்படுவார்கள். வீண் செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகப்படுத்துவார்கள். இதனால் காலப்போக்கில் நல்ல சொத்துக்களையும் செல்வத்தையும் சேர்த்துக் கொள்வார்கள். காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை. மகரம் ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாகவும் கடினமாகவும் தோன்றினாலும் உள்ளத்தில் மிகவும் ஆழமான அன்பு இருக்கும். அவர்கள் ஒருவரை உண்மையாக நேசிக்க ஆரம்பித்தால் அந்த உறவை வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்க முயற்சி செய்வார்கள். குடும்பத்தை மிகவும் முக்கியமாக கருதுவார்கள். பெற்றோர், துணைவர், குழந்தைகள் ஆகியோருக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள். சில நேரங்களில் அவர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படையாக காட்ட மாட்டார்கள் என்பதால் அவர்களை புரிந்து கொள்வது மற்றவர்களுக்கு சற்று கடினமாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் மனதில் வைத்திருக்கும் அன்பு மிகவும் உண்மையானதும் ஆழமானதாகவும் இருக்கும். மகரம் ராசிக்காரர்களின் பலவீனங்கள். எந்த ராசியிலும் போல மகர ராசியிலும் சில பலவீனங்கள் இருக்கும். சில நேரங்களில் அவர்கள் மிகவும் பிடிவாதமாக மாறக்கூடும். ஒருமுறை ஒரு முடிவை எடுத்தால் அதை மாற்றுவது கடினமாக இருக்கும். மேலும் அவர்கள் வாழ்க்கையை மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொள்வதால் சில நேரங்களில் மகிழ்ச்சிகளை அனுபவிக்க மறந்து விடுவார்கள். மற்றவர்களிடம் அதிக நம்பிக்கை வைக்காமல்
எல்லாவற்றையும் சமாளிக்க முயற்சிப்பார்கள். இந்த குணம் சில சமயங்களில் அவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆன்மீக மற்றும் பரிகாரங்கள். மகரம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் ஒரு தனி ஈர்ப்பு இருக்கும். குறிப்பாக சனி பகவானின் அருள் இவர்களுக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. சனி வழிபாடு செய்து ஏழைகளுக்கு உதவுவது, சனிக்கிழமைகளில் தீபம் ஏற்றுவது போன்றவை இவர்களுக்கு நல்ல பலன்களை தரும் என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். மேலும் அமைதியான மனநிலையுடன் கடவுளை நினைத்து செயல்படுவது இவர்களின் வாழ்க்கையில் தரும் தடைகளை குறைக்க உதவும். அது மட்டுமில்லாமல் மகரம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஏற்றம், உத்தியோக ஏற்றம், படிப்பு ஏற்றம், வியாபார ஏற்றம் உண்டாகும். சுபகாரியத்திலிருந்து வந்த தடைகள் நீங்கும். அடுத்தடுத்து சுபகாரியம் நடக்கும் யோகங்களும் உண்டு. பணவரவில் இருந்த தடைகள் நீங்கும். புதிய கடன்கள் கிடைக்கும். பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். கடன்களை அடைத்து முடிப்பதற்கான யோகங்கள் உண்டாகும். வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது போன்ற யோகங்கள் உண்டாகும். வேலையில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும். 8ஆம் இடத்தில் கேது இருப்பதால் கவனம் தேவை. உடம்பு நரம்பு தூக்கமின்மை, நண்பர்களுடன் வெளியில் சுற்றுவது, சினிமாவிற்கு செல்வது, செல்போனை நோண்டி கொண்டிருப்பது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது. எல்லா விஷயங்களிலும் நன்மை பெறும் காலகட்டம் என்பதால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். தொட்டது துலங்கக்கூடிய காலகட்டம். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். வேறு தொழிலுக்கு மாற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இப்போது மாறுவதும் நல்லது. ஊர் மாறுவது, இடமாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், உத்தியோக மாற்றத்திற்கான நல்ல காலகட்டம். எல்லா விதமான மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படும். அடுத்த 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு அற்புதமான இருக்கும் என்பதால் இதனை பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. வண்டிகளில் செல்வோர் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். படிக்கட்டுகளில் செல்லும் போது உயரமான பகுதிகள், விஷப்பூச்சிகள், ஐந்துகள், விலங்குகள், செல்ல பிராணிகளிடம் கவனம் தேவை. தேவையில்லாத செயல்களில் ஈடுபட்டால் கண்டிப்பாக சிக்கல்களில் சிக்குவதும் நல்லது. நீங்கள் இருக்கும் பகுதிகளை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் நல்லது. அலர்ஜிகள் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. நவகிரகத்தில் இருக்கும் புதன் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முதுகு தண்டுவடம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தினம்தோறும் உடற்பயிற்சி செய்வது நன்மைகளை தரும். ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஒரு சில நாட்கள் மற்றும் குடும்பம் மற்றும் திருமண வாழ்வில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். 10 நாட்களுக்கு பிறகு குடும்பம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஊழல் அனைத்தும் இணக்கமாக மாறும். இருந்தாலும் 7 சனி முழுமையாக விலகி இருப்பது இறுக்கமான சூழலை நீக்கி நிம்மதிகளை உணர வைக்கும். வருமானத்தில் இந்த தடைகள் விலகும். சுபகாரிய தடைகள் நீங்கும். பேச்சுவார்த்தைகள் உடனடியாக சாதகமாக முடியும். காதலிப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. மகரம் ராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக இந்த மாதம் பெரிய வளர்ச்சிகளையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் காலமாக இருக்கும். முயற்சிகள் கைகூடும். எதிர்பாராத பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அல்லது இடமாற்றமும் சாத்தியம் இருக்கிறது. கடந்த கால முயற்சிகளுக்கு தொழில் மற்றும் வேலையில் இதுவரை கிடைக்காத அளவுக்கு பலன்கள் கிடைக்கும். வெளிநாடு அல்லது வேறு இடத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றம் சாத்தியமாகும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தடைப்பட்ட பண உறவு கிடைக்கும் காலகட்டம். மேலும் வருமானமும் அதிகரிக்கும். பொருளாதாரம் மேம்படும். வருமானத்தில் இருந்த ஏற்ற இறக்கமான நிலை சிலமை வீராகி ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் இருந்து ஆதாயங்கள் கிடைக்கும். கடன்களை அடைக்கக்கூடிய சூழல்கள் உண்டாகும். திட்டமிட்டு செலவு செய்தால் கடன்கள் அமையும். மகரம் ராசிக்கு இந்த மாதம் பல வகையில் சாதகமாக இருக்கின்றது. பணவரவில் செலவுகளில் சிக்கனத்தை கடைபிடித்து அவசியமான விஷயங்களுக்கு மட்டுமே கூடுதலாக செலவு செய்வது நல்லது. குறிப்பாக ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களுக்கு ஏகாதச யோகம் சாதகமான காலத்தை உருவாக்கக்கூடும். இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் தங்கள் படைப்பாற்றல் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். இது அவர்களின் தன்னம்பிக்கையை உயர்த்தும். தொழில் முனைவோர் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் அமைதியாக சிந்தித்து செயல்பட்டால் அதிக லாபம் கிடைக்கும். காதல் உறவுகளிலும் நல்ல புரிதல் நிலவும். மேலும் இந்த மகரம் ராசிக்கு இந்த யோக கட்ட காலம் தன்னம்பிக்கைகளை அதிகரிக்கும் ஒரு காலமாக அமையும். குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் படைப்பாற்றல் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். தொழில் முனைவோர் நிதானமாக எடுக்கும் முடிவுகள் மிகப்பெரிய லாபத்தை தேடி தரும். உறவுகளுக்கு இடையே புரிதல் அதிகரிப்பதோடு மன ரீதியான அமைதியும் மகிழ்ச்சியும் இந்த மாதத்தில் மகரம் ராசியினருக்கு கிடைக்கும். அதாவது மகரம் ராசிக்காரர்களுக்கும் யோகாதச யோகம் சாதகமானது. இளைஞர்கள் படைப்பாற்றல் முயற்சிகளில் படிப்படியாக வெற்றி காண்பார்கள். இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரித்தாலும் தொழில் முனைவோருக்கு அவசர முடிவுகளை விட நிதானமாக முடிவுகள் அதிக பலனை தரும். காதலனுடனான உறவும் சிறப்பாக இருக்கும். மேலும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகலாம். தொழில்முறை விஷயங்களில் அமைதியாக இருப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். தடைப்பட்ட பணிகள் வேகம் பெறும். தொழில்முறை கடின உழைப்பு கடினமான சூழ்நிலைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும். உங்கள் திறன்களை நம்புங்கள். கடந்த கால அனுபவங்கள் மிகப்பெரிய பலமாக ஆக்குங்கள்.
ஏனென்றால் மகரம் ராசியினருக்கு எல்லா கிரகங்களும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கிறது. ராகு பகவான், சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பதால் பணவரவு அற்புதமாக இருக்கும். எதை தொட்டாலும் மதிப்பாகும் காலகட்டம். எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் பணம் வரும். 5 குடைய யோகாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். சனி பகவானும் 3ஆம் இடத்தில் சுக்கிரனோடு சேருகிறார். எல்லா விதமான யோகங்களும் உண்டாகும். திருமண யோகம் உண்டாகும். சொந்த வீடு கட்டுவது, வாங்கும் யோகங்கள் உண்டாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் நடக்கும் யோகங்கள் ஏற்படும். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் அது டக்கென்று நடக்கும். நிறைய அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். பணம் வருவதற்கான வழிகளை கண்டறிவீர்கள். நிறைய விஷயங்களை படிக்கும் யோகங்கள் உண்டாகும். சேமிப்பின் மீது ஆர்வங்கள் அதிகரிக்கும். படிப்பின் மீது ஆர்வங்கள் அதிகரிக்கும். உங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடிவெடுப்பீர்கள். இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் செய்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். சுக்கிர பகவான் உச்சத்தை தொடர்ந்து 2ஆம் இடத்தில் ராகு இருப்பது பெரும் பணம் வரும். பெரும் பணம் வருவதற்கான முதலீடுகளை தொடங்குவீர்கள். பிசினஸை டெவலப் செய்வீர்கள். தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவது, புதிய கிளைகளை தொடங்குவது போன்ற அமைப்புகள் உள்ளது. 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டம். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் இடம் நிலங்களை விற்பது, அதற்கு விளம்பரம் செய்வது போன்ற யோகங்கள் உண்டாகும். 8 குடையவர் 3இல் மறைந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்கப் போகிறார். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்வீர்கள். அரசின் அனுகூலம் உண்டாகும். 12 கூடிய குரு பகவான் 6இல் மறைந்து விபரீத ராஜயோகம். சூரியன் மறைவதால் விபரீத ராஜயோகம். சுக்கிரன் உச்சம் என அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அனைத்து கிரகங்களும் 2ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளது என சகலவித யோகங்களும் உண்டாகும். நிலம், வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். யார் எதை சொன்னாலும் நம்பும் காலகட்டம். அதனை தவிர்ப்பதும் நல்லது. மற்றவர்கள் சொல்வதை கேட்டு தெரியாத தொழிலை செய்வதை தவிர்ப்பதும் நல்லது. 8 கூடிய சூரிய பகவான் 3இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுவதால் சிவன் வழிபாடு, கால பைரவர் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பைரவருக்கு புனுகு சாற்றி வழிபாடு செய்வது நன்மைகளை தரும். அது மட்டுமில்லாமல் மகரம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உத்தியோகம், வியாபாரம், தொழில், படிப்பு தொடர்பான அனைத்து விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய தொழில் தொடங்குவதற்கான யோகங்கள் ஏற்படும். புதிய விரயம் ஏற்படும். சுப விரயமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் ரீதியாக, படிப்பு ரீதியாக இருந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கும். எதிர்பாராத ஏற்றம், நன்மைகள் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் ஏற்படும். உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள் ஏற்படும். வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பொறுமை, நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது விதிமுறைகளை கடைபிடிப்பதும் நல்லது. பழைய பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள், கேஸ் செட்டில்மெண்ட், ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் போன்றவை வந்திருக்கும். நிறைய பேருக்கு நண்பர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். தேவையில்லாமல் பேசுவது போன்றவை உண்டாகும். இந்த அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும் நல்ல காலகட்டம். பல பிரச்சனைகள், அழுத்தங்கள் நிவர்த்தியாகும். குரு வக்ர நிவர்த்தி அடைவதால் நல்ல பலன்கள் கிடைக்கும். தெய்வ அனுக்கிரகம் உண்டாகும். குரு பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்திற்கு இருப்பதால் பணம் கொடுத்து ஏமாந்திருந்தால் மீண்டும் அந்த பணம் வந்து சேரும். குடும்பத்தில் இருந்து வந்த தேவையில்லாத சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கும். வாக்குவாதங்கள் நீங்கும். மன வருத்தம் எல்லாம் நீங்கும். வரவேண்டிய பணங்கள் வந்து சேரும் காலகட்டம். குடும்பத்தினருக்கு ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். வரவேண்டிய பணங்கள் வந்து சேர்ந்தாலும் புதிய முதலீடுகளும் கிடைக்கும். வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, கட்டடங்கள் கட்டுவது, புதிய முதலீடுகளை செய்வது என பிளான் பின்னணி செய்வீர்கள். நிறைய தெய்வ தலங்களுக்கு சென்று வரும் யோகங்கள் 12ஆம் தேதி முதல் உண்டு. உங்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், பாதிப்புகள் நீங்கும். முயற்சிகள் நன்றாக இருப்பதால் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். திடீர் வருமானம் உண்டாகும். திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். தைரியமாக பல காரியங்களை செய்தும் முடிப்பீர்கள். எல்லா விதமான ஏற்றமும், நம்பிக்கைகளும், சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். முதுகு தண்டுவிடம், கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் வழிபாடு, கணபதி வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷம் ரீதியாக 90%, பொருளாதாரம் ஏற்றம் 80% நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்கள் பொதுவாக நேர்மறையான அணுகுமுறையை கடைபிடிக்கும் நிதானமான நபர்களாக அறியப்படுகிறார்கள். அதற்கு காரணம் ஒழுக்கம் மற்றும் கர்மாவின் அதிபதியான சனி பகவான் மகரத்தின் ஆளும் ராசியாக இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம். தங்களின் குடும்பத்தினர் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது மகரம் ராசிக்காரர்கள் பொறுப்பேற்க பயப்படுவதில்லை. தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படும் போது அவர்கள் தங்களின் திறன், ஆற்றல் அனைத்தையும் அதற்காக பயன்படுத்துவார்கள். ஒரு மகரம் ராசிக்காரர் தங்கள் குடும்பத்தை எந்த விஷயம் நீண்ட காலம் தொந்தரவு செய்ய அனுமதிக்க மாட்டார்கள். மேலும் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த இணைப்பு தைரியத்தையும் முயற்சிகளையும் தூண்டும். சிறிய முயற்சிகள் கூட குறிப்பிடத்தக்க பலன்களை தரும். நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்க நினைத்தால் இந்த நேரம் சாதகமாக இருக்கும். உங்கள் உடன்பிறப்புகள் அல்லது நெருங்கிய கூட்டாளிகளிடமிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடும். இது உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தும்.
மேம்படுத்தும். அதாவது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு புதியவர்களின் அறிமுகம் கிடைக்கும். புதியவர்களின் அறிமுகத்தின் வழியே தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான வாய்ப்புகள் மற்றும் வசதிகளை பெறும் வாய்ப்பும் காணப்படுகிறது. பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் சாதகமான முடிவுகளை உங்களுக்கு கொண்டு வரும். உடன் பிறந்தவர்களுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரும். குறுகிய பயணங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். எதிர்பார்த்த வருமானத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். அதே போல பாக்கியங்கள் பெருகும் நாள். வெளிநாட்டு பயணம் செல்ல முயல்பவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். குலதெய்வ வழிபாடு மன அமைதிகளை தரும். உயர்கல்வியில் ஆர்வங்கள் கூடும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வரும் சவால்கள். மகரம் ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ஆரம்ப காலங்களில் சற்று சிரமங்களுடன் தொடங்கும் என்றும் ஜோதிடர்கள் கூறுவார்கள். சிறு வயதிலேயே பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலைகள் இவர்களுக்கு வரலாம். குடும்ப சூழ்நிலை, பணநிலை, வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் சில தடைகள் தோன்றலாம். ஆனால் இந்த சவால்கள் இவர்களை பலவீனப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக அவர்களை இன்னும் வலிமையானவர்களாக உருவாக்குவதற்காகவே வருகிறது கூட என்று சொல்லலாம். மற்றவர்கள் எளிதில் சோர்ந்துவிடும் நேரங்களிலும் மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் மன உறுதியை இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். அந்த முயற்சியின் பலன் ஒரு கட்டத்தில் பெரிய வெற்றியாகவே மாறும். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றமும் மரியாதையும் கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது என்று பல ஜோதிடர்கள் கூறுகின்றனர். ஆரம்பத்தில் சாதாரண நிலை இருந்தாலும் காலப்போக்கில் அவர்கள் சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடையலாம். அதிகாரம், செல்வம், மரியாதை போன்றவை அவர்களிடம் சேர ஆரம்பிக்கும். குறிப்பாக அவர்கள் செய்யும் தொழிலில் அல்லது பணியில் அவர்கள் ஒரு தலைமை நிலையை அடையக்கூடும். மக்கள் அவர்களை மதிக்கும் கேட்கும் நிலை உருவாகும். இதுதான் மகரம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ராஜயோகம் என்று கூறப்படுகிறது. மகரம் ராசிக்காரர்களுக்கு கருப்பு, நீலம், அடர் சாம்பல் போன்ற நிறங்கள் அதிர்ஷ்ட நிறங்களாக கருதப்படுகின்றன. இந்த நிறங்களை அவர்கள் பயன்படுத்தும் போது மனநிலை உறுதியும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் என்றும் நம்பப்பட்டு வருகிறது. அதே போல 8 மற்றும் 6 போன்ற எண்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களாக பார்க்கப்படுகின்றன. சனிக்கிழமை இவர்களுக்கு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. அந்த நாளில் நல்ல செயல்களை செய்யவும் தேவையுள்ளவர்களுக்கு உதவவும் செய்வது இவர்களின் வாழ்க்கையில் நல்ல பலன்களை தரும் என்று நம்பப்படுகிறது. பல மகரம் ராசிக்காரர்களிடம் வெளியில் தெரியாத பல திறமைகள் இருக்கும். அவர்கள் பேசாமல் அமைதியாக இருந்தாலும் அவர்களிடம் ஆழமான சிந்தனை திறன் இருக்கும். திட்டமிடும் திறன், பிரச்சனைகளை சரியாக தீர்க்கும் திறன், பொறுமையுடன் செயல்படும் திறன் போன்றவை அவர்களின் பெரிய பலமாக இருக்கும். இந்த குணங்கள் அவர்களை ஒரு நல்ல தலைவர் அல்லது வழிகாட்டியாக மாற்றக்கூடும். பலர் வாழ்க்கையில் குழப்பத்தில் இருக்கும் போது மகரம் ராசிக்காரரிடம் ஆலோசனை கேட்கும் நிலையும் உருவாகலாம். மேலும் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு பொறுப்பாகவும் ஒரு பயணமாகவும் பார்க்கிறார்கள். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் எதிர்காலத்தை நினைத்து இருக்கும். தற்காலிக மகிழ்ச்சிகளை விட நிலையான வெற்றிகளை அவர்கள் அதிகமாக விரும்புவார்கள். அதனால் அவர்கள் மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேறுவார்கள். அவர்கள் அடையும் வெற்றி திடீரென வரும் ஒன்றல்ல, அது பல ஆண்டுகளாக செய்த உழைப்பின் பலன் ஆகும். அதே போலதான் மகரம் ராசியில் பிறந்தவர்கள் வெளியில் மிகவும் அமைதியாகவும் சீரியஸாகவும் தோன்றுவார்கள். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் பலருக்கும் தெரியாத ஆழமான சிந்தனைகளும் உணர்ச்சிகளும் இருக்கும். அவர்கள் எதையும் வெளிப்படையாக சொல்லாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொள்வார்கள். இதனால் சிலர் அவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் தவிப்பார்கள். ஆனால் உண்மையில் மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் உண்மையான மனம் கொண்டவர்கள். ஒருவரை நம்பிக்கை வைத்துவிட்டால் அவர்களை வாழ்க்கை முழுவதும் கைவிட மாட்டார்கள். அவர்கள் பேசாமல் இருந்தாலும் அவர்கள் மனதில் பல பெரிய திட்டங்கள் இருக்கும். அந்த திட்டங்களை அமைதியாக செயல்படுத்தும் திறன் இவர்களுக்குள் இருக்கும். நட்பு மற்றும் மனித உறவுகள். மகரம் ராசிக்காரர்கள் அதிக நண்பர்கள் வைத்திருப்பவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் வைத்திருக்கும் நண்பர்கள் மிகவும் உண்மையானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அந்த நட்பை மிகவும் மதிப்பார்கள். நண்பர்கள் சிரமத்தில் இருந்தால் முதலில் உதவ முன் வருவார்கள். மகரம் ராசிக்காரர்களாக இருப்பார்கள். அவர்கள் சொல்வது நேர்மையான வார்த்தைகளாக இருக்கும். இதனால் சில நேரங்களில் அவர்கள் கொஞ்சம் கடினமாக பேசுவதாக மற்றவர்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகளின் பின்னால் நல்ல எண்ணமே இருக்கும். மகரம் ராசிக்காரர்கள் அமைதியாக இருப்பதால் சிலர் அவர்களை பலவீனமாக நினைத்து தவறு செய்யக்கூடும். ஆனால் அவர்கள் உண்மையில் மிகவும் வலிமையான மனம் கொண்டவர்கள். அவர்கள் ஒருவரையும் தேவையில்லாமல் எதிரியாக நினைக்க மாட்டார்கள். ஆனால் யாராவது அவர்களை ஏமாற்ற முயன்றால் அல்லது துரோகம் செய்தால் அதை அவர்கள் எளிதில் மறக்க மாட்டார்கள். அவர்கள் நேரடியாக சண்டை போடாமல் அமைதியாக தங்கள் முயற்சியில் வெற்றி பெற்று பதிலளிப்பார்கள். அதனால் பல நேரங்களில் அவர்களின் வெற்றியே அவர்களின் எதிரிகளுக்கு பதிலாக மாறிவிடும். ஜோதிட பாரம்பரியத்தில் பார்க்கும் போது மகரம் ராசிக்காரர்களுக்கு சில ராசிகளுடன் நல்ல பொருத்தம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக ரிஷபராசி மற்றும் கன்னிராசி போன்ற ராசிகளுடன் நல்ல புரிதலும் நிலையான உறவுகளும் உருவாகும் என்று கூறப்படுகிறது. அதே போல சில சமயங்களில் மீனம் ராசியுடன் நல்ல உணர்ச்சி சார்ந்த உறவு உருவாகலாம். இந்த ராசிகளுடன் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல ஒற்றுமைகளையும் ஆதரவையும் பெறக்கூடும்.
மகரம் ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பெரிய கனவுகளை உள்ளத்தில் வைத்திருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், குடும்பத்திற்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும், சமூகத்தில் மதிப்பு பெற வேண்டும் என்று விரும்புவார்கள். இந்த கனவுகளை அடைய அவர்கள் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் பொறுமையாக உழைப்பார்கள். இதனால் பலர் அவர்களை ஒரு நாள் பெரிய மனிதராக மாறக்கூடியவர்கள் என்று பாராட்டுவார்கள். இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் மகரம் ராசியில் பிறந்த குழந்தைகள் சிறு வயதிலேயே மிகவும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வார்கள் என்று பலர் கவனிப்பார்கள். மற்ற குழந்தைகளை விட சற்று அமைதியாகவும் சிந்தனை மிகுந்தவர்களாகவும் இருப்பார்கள். விளையாட்டிலும் கலாட்டாவிலும் கலந்து கொள்வார்கள் என்றாலும் அவர்களின் மனதில் எப்போதும் ஒரு விதமான முதிர்ச்சி இருக்கும். பெற்றோர் சொல்வதை கவனமாக கேட்பார்கள். தவறு செய்தால் அதை திருந்த முயற்சிப்பார்கள். சில சமயங்களில் இந்த குழந்தைகள் மிகவும் சீரியஸாக இருப்பதால் அவர்களின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் அன்பும் கருணையும் நிறைந்த மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்க்கும் விதத்தில் படிப்பிலும் ஒழுக்கத்திலும் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.